ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதாவது கவனச்சிதறல். இந்த டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக சில எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம யார்கிட்டேயும் கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம ஒர்க்லையே ஃபுல் கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்கணும். மெயினாக நம்ம மொபைல் ஃபோனை அந்த டைமில் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணுங்க. இஃப் சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் என்கேஜாக இருந்து நமக்கு போர் அடிக்குது அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அந்த டைமில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரிமைனிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதனா இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த சில விஷயங்களால் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன தான் செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி என்கரேஜ் பண்ணாமல் நம்மளை குறை சொல்லிகிட்டே ஒருத்தவங்க இருப்பாங்கங்க. நம்ம அந்த விஷயத்தை எடுத்து செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு நமக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி பேசுகிறவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே வைங்க. பிகாஸ் நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடவும் கூடாதுங்க. உண்மையாகவே நம்ம மேலே அக்கறை இருக்கவங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணினாலும் நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம ஹர்ட் ஆகாத அளவுக்கு நமக்கு எடுத்து புரிய வைப்பாங்க. அந்த டைமில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம மேலே 1% கூட அக்கறை இல்லாதவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம மைண்டுக்கு கொண்டு போகவே கூடாதுங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்மளோட லைஃப்பில் நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு முன்னேற்றத்தை கெடுக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அவங்க குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர அவங்களும் அவங்க லைஃப்பில் முன்னேறி இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸை எல்லாம் நம்ம எப்படி பாசிட்டிவான விஷயமாக மாற்றிக்கணும்னு மட்டும்தாங்க நம்ம யோசிக்கணும். அவங்க சொன்னதையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், அதே பிளேஸில் தாங்க இருப்போம். ஸோ எந்த ஒரு விஷயத்த யார் நம்மக்கிட்ட டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொன்னாலும் அதை எதையுமே நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நம்மளோட வேலை நம்ம போயிட்டே இருக்கணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.